தெய்வீக குணங்கள் வரிசையில் இன்று பிறர் பொருள் நயவாமை மற்றும் மிருதுத்தன்மை என்ற 2 குணங்களை பற்றி நாம் காண இருக்கிறோம். பிறர் பொருள் நயவாமை என்பது அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய மனம். திருவள்ளுவர் இதை சொல்லும் பொழுது, அறனறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு என்று சொல்லுகின்றார். அறத்தை அறிந்து பிறர் பொருளை அடைய வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய அறிவுடைய மக்களை திரு என்ற செல்வ திருமகள் தேடி வந்து அங்கே தங்கிவிடுவாள். திறனறிந்து ஆங்கே திரு என்று சொல்லுகின்றார். இப்படி பிற பொருளை நாம் கண்டு அதில் ஒரு இச்சை வைப்பது, அதை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் என்று நினைப்பது, அது நம்முடைய அழிவுக்கு காரணமாக அமைகின்றது. மகாபாரத போர் பாண்டவர்களுக்கு உரிய பங்கை துரியோதனன் கொடுக்க மறுத்து மண் ஆசையினால் விளைந்த மிக பெரிய அழிவு. கௌரவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்து அவர்களுக்கு உதவுவதற்காக என்று வந்த அத்தனை மன்னர்களும் அழிந்துபட்டு போனார்கள். அதே போல ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால், பிறர் பொருளாக இருந்த சீதா பிராட்டியின் மீது ஆசை கொண்டு அதை நான் அடைய வேண்டும் என்று ராவணன் விரும்பிய காரணத்தால் பெண் ஆசையினாலே மிக பெரிய அழிவை இலங்கை மாநகர் சந்தித்தது. அனுமன் சீதையை தேடி செல்லும் பொழுது இலங்கை மாநகரை பார்த்துவிட்டு வியந்து போய் நிறைய பாடல்கள் கம்பர் இயற்றி இருக்கிறார். அதனுடைய அழகை அப்படி அனுமன் சொல்லுகின்றான். தேவ தச்சனாகிய மயன் தங்கத்தாலும் மற்ற விலை உயர்ந்த பொருள்களாலும் இழைத்து கட்டப்பட்ட பெரிய பெரிய மாட மாளிகைகள், அதில் பலவித நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட அழகு மேலும் மெருகூட்டி அழகுக்கு அழகு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இலங்கை மாநகர் ஏன் ஒரே ஒரு நபருடைய அந்த தீய குணத்தாலே பிறர் பொருளை அடைய வேண்டும் என்று அவன் விரும்பியதாலே அழியப் போகின்றது என்று அனுமன் வருத்தப்படுகின்றார். அனுமன் தூதுவனாக வந்த காரணத்தாலே அவனை கொல்லாமல் வாளில் தீ வைத்து அனுப்புகின்றார்கள். அப்பொழுதே அவன் இலங்கை நகர் முழுக்க தன் வாளால் எல்லா இடங்கள்லையும் தீ பற்றும்படியாக அழிவுக்கு பெரிய ஆரம்ப அறிகுறியாக செய்துவிட்டு போகின்றார். அப்படி பிறருடைய மண்ணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொன் ஆசை, அதனாலேயும் அழியக்கூடிய நிலைகள் பல இருக்கின்றன. சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் செய்தி தான், ஒரு பக்தர் கோவிலுக்கு நல்ல வைர வேல் செய்து கொடுக்கின்றார். அந்த கோயில் அதிகாரிகளாக இருந்தவர்கள் அதை எப்படியாவது தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள். அன்றைய அரசியல் தலைவராக இருந்த கேசவ ஆதித்தன் என்று குறிப்பிட்டு அந்த பெயர் சொல்லப்பட்டிருந்தது. யார் என்று தெரியாது. அவர் அந்த
தவறுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டு ஒரே ஒரு அர்ச்சகர் தாங்கள் செய்வது தவறு என்று சொன்னதனாலே அவரையும் ஒழித்து விடுகின்றார்கள். ஆனால் தாங்கள் செய்த தவறையெல்லாம் மூடி மறைத்து தப்பித்து விடுகின்றார்கள். அரசியல் செல்வாக்கும் செல்வ பலமும் அவர்களை இந்த மண்ணுலகத்தில் இருந்த நீதிமன்றத்தில் இருந்து தப்பிக்க வைத்து விடுகின்றது. ஆனால் முருகப்பெருமானுடைய நீதிமன்றத்திலே அவருடைய நீதிக்கு இவர்கள் கட்டாயம் அடிபணிந்துதான் ஆக வேண்டும் என்று சூழல் வருகின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வினோதமான தெரியாத முன்பின் தெரியாத நோய் வருகின்றது. திடீரென்று பல அதிகாரிகள் இறந்துபட்டு போகின்றார்கள். குறிப்பாக அந்த மூளையாக இருந்து செயல்பட்ட அரசியல் தலைவர், அவர் ஒரு சாலை விபத்திலே லாரியோடு நேருக்கு நேர் மோதி இடத்திலேயே மரணம் சம்பவிக்கின்றது. அந்த லாரியின் மேலே எழுதியிருக்கிற வாசகம் வைரவேல் என்று இருக்கின்றது. அப்போ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மூன்றும் பிறருக்கு உரியதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த தீய எண்ணம் நமக்குள்ளே வரும் பொழுது அது நம்முடைய அழிவுக்கு ஆரம்பம் என்பதைத்தான் புராண இதிகாசங்கள் கூறுகின்றன. அன்றாட வாழ்க்கையிலேயும் நாம் கண்கூடாக அதை காண்கின்றோம். இப்படி பல எடுத்துக்காட்டுகள் பிறர் பொருளை நயத்தலால், பிறர் பொருளை நான் அடைய வேண்டும் என்று மனதளவிலே நாம் ஒரு விருப்பம் கொண்டோமானால் கூட அதுவே மிகப்பெரிய தவறுக்கு, மிகப்பெரிய அழிவுக்கு நம்மை இட்டு சென்று விடுகின்றது என்பதை பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு காட்டுகின்றன. அடுத்ததாக மிருதுத்தன்மை என்று சொல்லுகின்றார். மிருதுத்தன்மை என்பது மென்மையாக இருக்கக்கூடியது. மென்மை என்பது ஒருவருடைய உள்ளத்திலே அந்த மென்மை தன்மை இருக்க வேண்டும். வடலூர் ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மகான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகின்றார். எந்த அளவிற்கு அவருடைய மனதிலே இரக்க குணம் இருந்து அது மென்மையான இயல்போடு இருந்திருந்தால் ஒரு பயிர் வாடுவதை பார்த்து தன் உள்ளம் வாடி இருக்க முடியும். அந்த பாடல்லையே பின்னால வருகின்றது, வீடுதோறும் இறந்து சென்றும் போதிய அளவு உணவு கிடைக்காமல் உணவுக்காக ஏந்தி இருக்கக்கூடியவர்களை பார்த்து உள்ளம் மிகவும் பதறி போய்விடுகின்றது என்று சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக அவர் கூறுகின்றார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு வரக்கூடாது என்பதற்காக வடலூரிலே சத்திய ஞான சபை என்ற ஒரு அமைப்பை 1867 ஆண்டு வைகாசி மாதம் 11 ஆரம்பித்து வைக்கின்றார். அன்று அவர் ஏற்றி வைத்த அடுப்பிலே எரிகின்ற நெருப்பு இன்று வரை 158 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. 158 ஆண்டுகள் 6 மாதங்கள் தாண்டி போய்விட்டோம். இன்றளவும் அந்த நெருப்பு அணையாத நெருப்பாக இருக்கின்றது. வருபவர்களுக்கெல்லாம் அவர்கள் வயிறார உணவு உண்ணக்கூடிய தர்மசாலையாக அந்த இடம் அமைந்திருக்கின்றது. அப்படி வருபவர்களுக்கெல்லாம் அவர்கள் வருந்தாமல் அவர்களுடைய வயிறார உணவு அளிக்க வேண்டும்
இல்லை என்று ஒருவர் இறங்கி நின்றால் அதை பார்த்து நாம் உள்ளம் வருந்த வேண்டும் என்ற மிகப்பெரிய பண்பு வள்ளலாரிடத்தில் இருந்த காரணத்தால் தான் அந்த சத்திய ஞான சபை இன்னும் இயங்கி கொண்டிருக்கின்ற. அந்த நெருப்பை மூட்டும் பொழுது வள்ளலார் சொன்னது, உலகிலே தர்மம் இருக்கும் வரையிலே இந்த நெருப்பு அணையாது, இந்த நெருப்பு அணையாமல் இருக்கும் வரை உலகத்திலே தர்மம் நிலைத்து இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் என்று அவருடைய வரலாறு குறிப்பிட்டு சொல்கின்றது. அப்படிப்பட்ட மிருது தன்மை இருக்க வேண்டும். மகாகவி பாரதியாருடைய பாடல்லையும் அதை பார்க்கிறோம். அவர் மிக உயர்வாக பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீ இருக்கும் என்பதை பூமியில் கண்டோமே, நன்னெஞ்சே பூமியில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் என்று சொல்லுகின்றார். அதே போல ஒவ்வொரு பறவை இனம், மரம் இதெல்லாம் கூட சொல்லும்போது, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா என்று வரிசையாக சொல்லுகின்றார். பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை வண்ணம் தோன்றுதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் முன் தோன்றுதடா நந்தலாலா என்ற அந்த பாடல் மிக நீளமாக போய்கொண்டே இருக்கிறது. எல்லா பொருள்களிடத்திலேயும் இறைவனை காணக்கூடிய அந்த மென்மையான அன்பு உள்ளம், அதனால தான் அவர் மகா கவியாக இன்றளவும் போற்றப்படுகின்றார். எல்லா கவிஞர்களும் இருக்கின்றார்கள், கவிதைகள் புனைகின்றார்கள். ஆனால் அவர்கள் மகா கவியாக யாராலும் போற்றப்படவில்லை. பாரதியார் மட்டும்தான் மகாகவி பாரதியார் என்ற சிறப்போடு விளங்குகின்றார். அவர் சொல்லும் பொழுது மனித குலத்தை மட்டும் சொல்லவில்லை, இருக்கக்கூடிய இயற்கை அனைத்திலையும் நோக்கும் இடமெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று சொல்லுகின்றார். பறவைகள், சாதாரண மலை கூட்டங்கள், கடலினுடைய அழகு, பேரிரைச்சல் எல்லாவற்றையும் பார்த்தால் அவருக்கு ஒரு மன அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லாவற்றிலும் இறைவனுடைய ஆற்றலும் வெளிப்படுகின்றதை காண முடிகிறது. அதனாலே நோக்கும் இடமெல்லாம் நீ இன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மிருதுவான உள்ளம், அன்பாலேயே கனிந்து இருக்கக்கூடிய உள்ளம். அதைத்தான் தேவாரத்தில் சொல்லும் பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்ற. காதல்ல உள்ளம் கசிந்து இறைவன் மீது கொண்ட அன்பினாலே உள்ளம் கசிந்து அப்படியே பழம் பக்குவமாக பழுத்த நிலை, அடுத்த நிலை பழம் கசிந்து போய்விட்டது என்று சொல்லுகின்றோம். அப்படி அதனுடைய பழச்சாறு போல மனம் அத்தனை மென்மையாக மிருதுவாக மாறிவிடுவது. அந்த ஒரு நிலையை எல்லோரும் அடைதல் வேண்டும். அப்படி அடைந்தால்தான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்லக்கூடிய அந்த திருமூலருடைய பாட்டு. அன்பு என்பது வேறு இல்லை, சிவம் என்பது வேறு இல்லை. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அறிவில்லாதவர்கள் தான் அப்படி சொல்லுவார்கள். அன்பும் சிவமும் இரண்டு என்பதை மறந்து
ஒன்றாக உணர்ந்து விட்டவர்கள் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அந்த நிலைக்கு மனிதன் செல்ல வேண்டும். அதுதான் மிருது தன்மையினுடைய உச்சகட்ட நிலை. அப்படி தெய்வீக இயல்பாக சொல்லப்படக்கூடிய மிருது தன்மை பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய பக்குவமான மனம். நமக்கு என்ன வேண்டும், எந்த அளவிற்கு வேண்டும், எந்த சமயத்தில் வேண்டும், அதை எப்படி யார் மூலம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இறைவனுக்கு தெரியும். அதனால தான் மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லும் பொழுது, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி வேண்டி என்னை ஆட்கொண்டாய் வேண்டி நீ யாது செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டெண்ணில் அதுவும் முந்தன் விருப்பன்றே என்று சொல்லிட்டார். எனக்கு என்று எதையும் நான் நயந்து விரும்பி கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன வேண்டும் என்பது எம்பெருமானுக்கு தெரியும். வேண்டத்தக்கதை அவன் அறிவான். அதை எப்பொழுது கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியும். அதனாலே அவனே யார் மூலம் எந்த அளவிற்கு நமக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து அனுப்பி வைத்து தன் அருளை காட்டுவான். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். சில நேரங்களில் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது எதற்காக அடுத்தவர் பொருள் மீது ஆசை வர வேண்டும்? அது வரவே கூடாது. அது நம்முடைய அழிவுக்கு தான் காரணமாக அமையும். அதனாலே அடுத்தவர் பொருள் மீது ஆசை இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய தெய்வீக குணம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து வரக்கூடிய மிருது தன்மை என்பது ஒரே சமயத்திலே மகான்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவர்கள் அன்பு அதிகமாக இருக்கின்ற மிருதுவான உள்ளம் கொண்டவர்களாக கசிந்து பிறர்படும் கஷ்டங்களை கண்டு கண்ணீர் வடிக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். அதே சமயத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எவ்வாறு எதிர்த்து சமாளித்து அதிலிருந்து வெற்றியோடு மீண்டு வர வேண்டும் என்ற உறுதித்தன்மையும் அவர்களிடத்திலே பார்க்கின்றோம். சுவாமி விவேகானந்தர் முதன்முறையாக சிகாகோ சொற்பொழிவாற்றி மிக பிரபலமாக அன்றைய நாட்களில் பேசுபொருளாக மாறியிருந்தார். அந்த சமயத்திலே அங்கு அண்டை நாட்டில் அமெரிக்காவில் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை எல்லாம் பார்த்து இந்தியாவை நினைத்து இந்திய மக்களை நினைத்து அவர் மிகவும் மனம் வருந்தி வாடி போகின்றார். அதனால சரியான முறையில் அவர்கள் கொடுத்த பெரிய ஆடம்பரமான உபச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தரையில்தான் படுத்தார் என்றெல்லாம் அவர் வரலாறு சொல்லுகின்றது. இன்று நம் கண் முன்னாலே நாம் மாதா அமிர்தானந்தமயி அவர்களை பார்க்கின்றோம். சுனாமி வந்த நாட்களை நாம் எளிதிலே மறந்துவிட முடியாது. அரபிக்கடல் ஓரத்திலே ஆசிரமம் இருப்பதாலே ஆசிரமத்துக்குள்ளேயும் அதிக அளவில் தண்ணீர் வந்தது. அருகில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் எல்லாம் அழிந்துபட்டு போயின. அப்போ அம்மா ஒரு கயிறு கட்டி ஆசிரமத்தில் பலர் அங்கேயே தங்கி இறுதி நாட்களை நல்ல வழியிலே செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அம்மாவனுடைய அனுமதியின் பேரில் அங்கு இருக்கக்கூடியவர்கள்
3000 பேருக்கு மேலே இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள். மற்றும் பிரம்மச்சாரிகள், பிரம்மச்சாரிணி பெண்கள், சுவாமிகள், சுவாமினி, இப்படி எல்லோரையும் சேர்த்தால் ஏறக்குறைய 5000 எண்ணிக்கைக்கு மேலே இருப்பார்கள். அத்தனை பேரையும் பத்திரமாக ஆசிரமத்தினுடைய அந்த எல்லையிலிருந்து, காயல்னு சொல்லுவாங்க, கடலுக்கும் ஆசிரமத்துக்கும் நடுவில் பேக் வாட்டர்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த பகுதியை பத்திரமாக கடத்தி தாண்டி விட்டு அவர்களை அக்கறையிலே இருந்த மாதா அமிர்தானந்தமயினுடைய கல்வி நிறுவனங்கள், பல பெரிய பெரிய கட்டிடங்கள், ஆயுர்வேத கல்லூரி இருக்கிறது, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு, ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் இருக்கு, கணினி பொறி படிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சார்ந்த கல்லூரி இருக்கிறது. இப்படி அந்த கல்லூரி கட்டடங்களில் கொண்டு போய் பத்திரமாக தங்க வைத்தார்கள். அப்போ ஆசிரமத்தை விட்டு அம்மா வெளியேற வேண்டும் என்று மற்றவர்கள் சொன்ன பொழுது, ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள், அங்கே யானை வளர்க்கிறார், 2 யானை இருக்கிறது. அந்த யானை அம்மா கிட்ட 2 நாய்க்குட்டிகள் இருக்கு, தும்பன் லக்ஷ்மி, சாரி தப்பா சொல்ல, தும்பன் பக்தி. பக்தி என்பது பெண் நாய், தும்பன் ஆண் நாய். இப்படி எல்லா உயிரினங்களும் பத்திரமாக இருக்கின்றன. ஆசிரமத்தினுடைய பெரிய பெரிய கட்டிடங்கள், அது 8வது மாடி 9வது மாடி, அப்படி போய் அவற்றை பத்திரப்படுத்தி, யானையை கோவில் இருக்கக்கூடிய காளி சன்னதிக்கு முன்னாலே கொண்டு போய், அதுவும் பல படிகள் இருக்கும், ஏறக்குறைய 25 அல்லது 30 படிகள் இருக்கும். எல்லாமே பத்திரமாக இருக்கிறது என்பதை பார்த்த பின்னால தான் அக்கறைக்கு சென்றதாக மாதா அமிர்தானந்தமயினுடைய வாழ்க்கை வரலாற்றில் அந்த சுனாமி வந்த நாள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி அந்த மகான்களுக்கு மிருது தன்மை என்பது மனது நிறைய இருக்கின்றது. அதற்கு பின்னாலே அவர்களுக்கு தேவையான எல்லாம் மறுவாழ்வுக்கான வீடு கட்டி கொடுப்பது, அவர்களுக்கு உரிய சிறிய சிறிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவது. பல பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை இழந்து தவிக்கின்றார்கள் என்ற சமயத்தில் அவர்களுக்கு இலவசமாகவே அந்த குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையை எப்படி மாற்றி அமைத்து மறுபடியும் ஒரு அறுவை சிகிச்சை செய்வது, அவர்களுக்கு மறுபடியும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி கொடுப்பது, இப்படி உலகியல்ல மக்கள் படக்கூடிய துன்பத்திற்காக தான் மனம் வாடி அவர்களுக்கு வேண்டிய உதவியை வேண்டிய நேரத்திலே வேண்டிய அளவிற்கு வாரி வாரி வழங்கிய வள்ளலாக கண் முன்னாலே நாம் கண்டது மாதா அமிர்தானந்தமயி அவர்களை. அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள், இந்த சுனாமி எல்லாம் நேரா பார்த்த விஷயம். அப்படி இந்த மனிதனுக்கு அடுத்தவர் பொருள் மீது ஆசை இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் அடுத்தவர் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து தன்னுடைய உள்ளம் கரைந்து போகும் அளவுக்கு மிருதுத்தன்மை இருக்க வேண்டும். இந்த 2 தெய்வீக குணமும் இருந்தால் நிச்சயமாக அவன் தெய்வத்தையே அடைந்து நல்ல தெய்வீக நிலைக்கு போய் சேர்வான் என்பதில் எள்ளளவு கூட ஐயமில்லை. அப்படிப்பட்ட நிலையை எல்லோரும் இந்த இப்பிறவிலேயே அடைய வேண்டும்
அதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் எல்லோருக்கும் அருளை வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.